பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணுல. நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள். ஹாய்கள் வணக்கம், நான் உங்கள் விகே சஞ்சு. இப்போ நாங்கள் விகே சப்ரைஸில் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து கிரான் பிரதேச இலக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய தேவாபுரம். இந்த ஓட்டு பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும், தேவாபுரம் என்ற கிராமத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். இன்றைக்கு வந்து 43 வயசு அம்மாவுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஃபோரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு நிறைய சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட் இருக்காங்க. நாங்கள் தேவாபுரத்தில் நின்று கொண்டிருக்கோம். ரைட், ஓகே, என்ன சம்பவம் இருக்குன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரு சாரு யாரு பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா பிரபு தோய். சாரு சாரு யாரு பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா பிரபு தோய். வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. பிபி மந்தனா உன்னை இழுத்திடவா சொல்லு. இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம். யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம். நில்லு கை பிடிச்சுதா கண்டு முடிச்சிடலாம். நீ ஒண்ணு நான் ரெண்டு நீ மூணு நான் நாலு. இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு. மனசெல்லாம் போட கல்யாணம் செஞ்சாலே ஆனாலு முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீலு. ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு. அன்ப கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு. சாரு சாரு யாரு பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா பிரபு தோய். சாரு சாரு யாரு பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா. வணக்கம் அம்மா. வணக்கம். நாங்கள் வந்து விகே சப்ரைஸில் எழுந்து வரோம். இன்றைக்கி அம்மாவோட பிறந்தநாள் தானே. பிறந்தநாள் தருவத்தில் வந்து ஆல்ரெடி வந்து சந்தோஷமாக இருக்கணும் இல்லை தானே. இப்போ வந்து அன்பா அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க. உங்களை அன்பான உறவுகள் நீங்கள் அதில் வந்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களோ இல்லை தானே நம்ம. இப்போ அம்மா ஹாப்பியாக இருந்தால் தான் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தந்தவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் சிரிங்க பாப்போம். ரைட், நிற்குமாம்மா கொஞ்சம் சிரிப்பு காட்டுங்க பாப்போம். உங்களுக்கு 7 மணி சொன்னால் சிரிப்பு காட்டுங்க. அம்மாவோட சேர்ந்து டான்ஸ் ஆடும் அப்படின்னா சரியோ? ஓகே. Let's go. ஆத்தங்கர ஓரத்தில் நாளே கோயிலு குப்பம் குருவிய போல அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்ட பக்குன்னு மேல காத்தடிக்கும் தசையில என் மனச கழுத்த கட்டி இழுக்குது சேல. அம்மா 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 நீயே அன்பின் உருவம் நீயே. உலகில் உலகில்லும் போல் சொந்தம்
என்னை கொஞ்சி பார்க்கும் அழகே உன்னை கொஞ்சி தீர்க்கவா எந்தன் கையில் என்று நீயும் குழந்தை போல மாறிடவா நீ பிறந்ததில் நானும் இங்கே தாயாய் பிறந்தேன் நீ ஆடிடும் ஊஞ்சலாக எந்த நெஞ்சம் ஓகே அம்மா வணக்கம் அம்மா. ரைட், நாங்கள் வந்து விகே சர்ப்ரைஸில் இருந்தால் பேட்டிக்கில் வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து அம்மாவோட பேர், அழகான பேர் என்ன மாடு? தர்ஷி. ரைட், ஓகேம்மா. விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து அம்மாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளும். நாங்கள் முக்கியமாக விஷ் பண்ணிட்டீங்களோ இல்லைன்னு? ரைட், ஓகே. மீண்டும் அம்மாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். அம்மாக்கு இன்றைக்கி எத்தனை வயசு பிறந்தநாள்? 43 வயசு. ரைட், ஓகேம்மா. அம்மாவுடைய 43 வயசு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமான்னு சொல்லி எங்களுக்குமா நிறைய கிஃப்ட்லாம் தந்துருக்காங்க. உங்களை அன்பு வச்சிருக்கிற உறவுகள் நிறைய கிஃப்ட்லாம் தந்துருக்காங்க. யாராவது கெஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி? யாராக இருக்குமாம்மா? உங்களோட மகனும். அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் எங்கே இருக்கிறாங்க? வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் அவங்க உழைக்க தனி போயிருக்கிறாங்க. அம்மா ஹாப்பியாக இருக்கிறோம்னு சொன்னால் மகன் வந்து ஹாப்பியாக இருப்பாங்களா? அப்படி தானே? அம்மா வந்து அழகாக சிரித்து கொண்டிருந்தால் மகன் வாங்க என்ன செஞ்சு கொண்டிருப்பார்? சிரித்து கொண்டிருப்பார். அம்மா வந்து அழக்கூடாது. சரியாம்மா? ரைட், ஓகே. வந்து ஆனால் வந்து மகன் செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில டைமில் இல்லைம்மா. ஆனால் ஒரு நபர் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த நபரும் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் யாரை கெஸ் பண்ணுவீங்க? மகன் மட்டும் தான் செஞ்சுருவாங்க, வேறு யாருமே செய்கிறதுக்கு இல்லை. ஷுவர். ரைட், ஓகேம்மா. அம்மாவுக்கு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் நிறைய இருக்குது தானேம்மா. நம்ம ஒரு கிஃப்ட்டாக பார்ப்போம். பார்த்துட்டு வந்து யார் அம்மாவுக்கு வந்து இந்த கிஃப்ட்லாம் தந்துருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஃபைனலாக கண்டுபிடிப்போம். ஓகேவா மிக்கிமாம்? ஓகேவா? ரைட், ஓகே. ரைட், மிக்கிமாம் அதை கொடுங்க பார்ப்போம். ஓகேம்மா, சரி. ஓகே, அம்மாவுக்கு அழகான பொருள் தந்துருக்காங்க. அதே போல் அம்மாவுக்கு இன்னும் அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. மிக்கிமாமா இது பிரித்து பாருங்கள். இது உங்களுக்கு சேலஞ்சா? அம்மாவுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் அம்மா? மஜந்தா கலரோ? அப்போ அம்மாவுக்கு வந்து கிட்ட ஒரு மாறி தந்துட்டாங்க. அப்படி மஜந்தானே என்ன கலர் அம்மா? மஜந்தா கலர் தானே? அதுதான் மஜந்தா கலர் தான், பிங்க் கலர் இல்லைன்னு அது. ஓகேம்மா. அம்மாவுடைய பிள்ளைகள் தான் அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் பிள்ளைகளை தவிர்த்து வேறொரு நபர் இருக்கிறாங்களே மாறுக்கு அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவீங்க? ஷியான்னு சொன்னாலம்மா அக்காட மகன், அவரோட மகன் தான். ஷியான் பக்கத்தில் இருக்கிறானே. இப்படி ஷியானை ஃபோக்கஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஷியான், உங்களுடைய பெரிய மகன் நீங்களோ சித்திக்கு இந்த கிஃப்ட்லாம் செஞ்சீங்க? இல்லை, அப்போ அவர் ஃபைனல் ஆஃப்டர் முடிஞ்சுதாம்மா. வேறு யாராக இருக்கணும்? இங்கே இருக்கிறவங்க தான் உங்களுக்கு கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் ஒருவேளை அவரும் ஷோர்ட்ஸ் கூட போட்டு இருக்கலாம். அக்காட மகன் பேர் லோஜன். மிக்கி மாமா லோஜன் செஞ்சுருக்கலாமா? இல்லையே, மிக்கி மாமா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அம்மா. வேறு யாராக இருக்கும்? கேர்ள்ஸ் சொல்லி சொன்னால் யார் சொல்லுங்க? கேர்ள்ஸ். நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் ரைட், ஓகே. நீங்கள் சொல்லியிருந்தீங்களம்மா என்னுடைய பிள்ளைகள் மட்டும் தான் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களே. ரைட், ஓகே. அம்மாவுக்கு அழகு நினைச்சிருக்கீங்க. சில டைம் அனுப்பியிருக்கலாம் தானே, பர்த்டே தானே இன்னைக்கு. ரைட், நான் வரைந்த முதல் படம் நீ அப்படின்னு சொன்னால் கால் பண்ணி சொல்லிட்டாங்களோ நாங்கள் அனுப்புறோம் இல்லை தானே? டவுட் அவ்வளோதான். எதிர்பார்த்தீங்களா நாங்கள் மிக்கி மாமாவோட வருவோம் கிஃப்ட்லாம் கொண்டு வருவோம்? எதிர்பார்க்கல தானே? அம்மா ஹாப்பி தானே? ரைட், அம்மா ஹாப்பியோட நாங்கள் இன்னும் அழகான கிஃப்ட் வந்து தரப்போம். மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய் அவளோடுதான். ரைட், ஓகே. அம்மாவுக்கு அழகான சில்பர் ஒன்று தந்துருக்குறாங்க நம்ம. அதே போல் அம்மாவுக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட். மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். கண்ணில் நானும் ஒரு குழந்தை. இந்த கிஃப்ட் வந்து 2 பேரும் டான்ஸ் ஆடி பிரிச்சு பார்ப்போம். சரி மிக்கி மாமா? ஓகே டீல். ரைட், ரைட், ஓகே. அம்மாவுக்கு வந்து அழகான சாரி தந்துருக்காங்க, அழகான நிறைய கிஃப்ட்லாம் தந்துருக்காங்க. ஆனால் அம்மா தான் இன்னுமே கண்டுபிடிக்கல யாரும் சொல்லி. உங்களுடைய அன்பு கணவர் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. செஞ்சிருக்க போக மாட்டேன். ரைட், ஓகே. உங்களுடைய அன்பு கணவர் நான் பக்கத்தில் எடுக்கும். எப்படி கூப்பிடுவீங்க உங்களோட கணவர்? ரைட், கூப்பிடுங்க உங்களோட கணவர் பக்கத்தில். ரைட், அண்ணா வணக்கம் அண்ணா. நாங்கள் வந்து விகே சர்ப்ரைஸ் வந்திருக்கிறோம். ரைட், ஓகே. உங்களுடைய அன்பு மனைவி பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி நீங்கள் கிஃப்ட்லாம் தந்துட்டு பேசாமல் இருக்கிறீங்க பக்கத்தில். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ரைட், ஓகே பிரதர். கிஃப்ட் தந்தவங்க வந்து மனைவிக்கு கிஃப்ட் தந்தவங்க கணவருக்கும் கொடுக்கட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட். ரைட், அந்த கிஃப்ட் பிரதர் நீங்கள் எதிர்பார்த்த கிஃப்ட் நினைக்கிறேன்.
உன் வாசம் எனக்கு வலிமை தரும் உன் வார்த்தை எனக்கு வீரம் தரும் ஓகே அம்மா, உங்களுடைய பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணாமல் சொல்லி உங்களோட அன்பு கணவன் பரவாயில்லை, என்ன அவரே வாய்ப்பில்லை ராஜா சொல்லுங்க. ரைட் ஓகே, அப்போ நீங்கள் இங்கே இருக்கிறவங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் இங்கே இருக்கிறாங்க, நான் இன்னும் பேர் சொல்லிடுறேன். சொன்ன பேர்ல யாருமே ஐயா சொல்லுறாங்க. ரைட் ஓகே, மாசம் சொன்னது ஐயா தான், 2 பேர் மிஸ்ஸிங். மக்களும் செய்யணும். ரைட், அம்மாவுக்கு 2 பிள்ளைகள் சொல்லியிருக்கேன். 2 பிள்ளைகள் எந்த பிள்ளை செஞ்சிருக்கேன் அப்படி செய்யறேன்னு சொன்னாங்க. 2 பிள்ளைகள் தான் செஞ்சிருக்காங்க. 2 பிள்ளைகள் பேர் எழுதுற சொல்லுங்க பார்ப்போம். மூத்த பிள்ளை இருக்கிறோமா தனுஜ், எந்த நாட்டில் இருக்கிற? சவுதியில் இருந்து கொண்டு இருக்கா. 2வது மகன் பேர் சவுதியில் இருக்கா. 2 பேரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நம்ம ரைட் ஓகே, அப்போ வந்து பிள்ளைகளை மிஸ் பண்ணுவீங்களா அப்படியே? ரைட் ஓகேவா, உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. மிக்கி அதை கொடுங்க பார்ப்போம். ரைட் ஓகே, அம்மாவுக்கு பிடிச்ச கிஃப்டாகவே தந்து கொண்டிருக்கிறாங்க அப்படியே. அம்மாவுக்கு எல்லா கிஃப்ட்டும் பிடிச்சிருக்குதா? ரைட், அம்மாவுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச கிஃப்ட் வந்து நிறைய தந்துருக்குறாங்க அப்படி தானேம்மா? ரைட் ஓகேம்மா, அம்மா வந்து அம்மாவுடைய அன்பு பிள்ளைகள் தான் நமக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் செஞ்சவங்க வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம்மா. ஒரு வாட்டி நம்ம இதை பிரிச்சு பார்ப்போம் யார் யார் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கிறாங்க. சரியா? ரைட், நிற்காம அதை கூட ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா, காவலில் உன் போல் ஏதம்மா, உன் போலம்மா யாரம்மா, உன் விரல்களை பிடித்திடும் போது கிடைக்குதே பிரபஞ்சமே, தாயே உன் மடியில் இருந்தால் போதும் அம்மா. ஒரு முறை என்ன பாரம்மா தாயே, தாய்மையின் உச்சம் நீ ரொம்ப அழகா பாடுற ஆதி. உங்க அம்மாக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இணையான இசை போய் அம்மாவுக்கும் ஓகே. அதில் வந்து 4 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட மூத்த மகன் இங்கே இருக்கிறது. ரைட், அவர் மூத்த மகன். 2வது மகன் பக்கத்தில் அஜித் சார், அவர் ஷாருக் கான். ரைட், அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் தந்துருக்காங்க. நம்ம வடிவா இருக்கு தானே? ரைட் ஓகேம்மா, இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்களா அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து யார் இந்த கிஃப்ட் எல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி. அப்படி தானேம்மா? உங்களுடைய அன்பு பிள்ளைகள் தானே அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் அம்மாவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல் வந்து அம்மாவுக்கு நம்ம அழகான கேக் கொண்டு தந்துருக்காங்க. நம்ம அதையும் பார்ப்போம். சரி ரைட் ஓகே. பாசத்தை ஊட்டிட காட்டிடும் தீபத்தில். ரைட் ஓகேம்மா, அம்மாவுடைய 43 வயசு பிறந்தநாள் சொல்லி அம்மாவுடைய அன்பு பிள்ளைகள் வந்து நிறைய சர்ப்ரைஸாக வந்து அம்மாவுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புறீங்க? வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கடல் கடந்து இருக்கிறாங்க, 100 வருஷம் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ரைட் ஓகே, பிள்ளைகளை வந்து மிஸ் பண்ணுங்க, ரொம்ப மிஸ் பண்ணுங்க. எல்லோரும் வந்து பிள்ளைகள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம. ரைட் ஓகே அம்மா, ஒரு மிஸ்ஸும் சொல்லுவோமா? எப்படிமா மிஸ்ஸும் சொல்லுவோம். ரைட் ஓகே, மிஸ் யூ பிள்ளைகள். ரைட் ஓகே. ரைட் ஓகே பிரதர், உங்களுடைய வைஃபை பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்களுடைய அன்பு பிள்ளைகள் வந்து நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சிருக்காங்க. ரைட், உங்களுக்கும் அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து தந்துருக்காங்க. உங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிகள் விரும்புறீங்க? நூறாண்டு காலமாக இந்த ஆசீர்வாதமே போதும், பிள்ளைகள் வந்து எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. ரைட் ஓகே, நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் வந்து இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து தேவாபுரத்தில் நின்று கொண்டிருக்கோம். இன்றைக்கு 43 வயசு அம்மாவுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அன்பு பிள்ளைகளை வந்து எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் செஞ்சிருக்காங்க. அப்பா வந்து ஆத்திரம் எடுத்து கொண்டிருக்கார், பக்கத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. ரைட் ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறும் நாங்கள். மிக்கி டு பாய் பாய், டாடா.